டியர் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேசவர்த்தினி எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த கட் பண்ணி எடுத்து எண்ணெய் காய்ச்சின வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். அந்த எண்ணெய் நம்ம தேய்ச்சோன்னா ரொம்ப முடி நல்ல சில்கியாகவும் நல்லாவும் இருக்கும். நல்ல முடி வளர்த்தியும் இருக்கும். நல்ல சில்கியாக பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு தேவையான மூலிகை நம்மளே வீட்டில் வளர்த்தி நம்மளால் முடியும் போது எண்ணெய் காய்ச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்ப வளர்ந்தாச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் கேர் கொடுத்தேன். உரம், மண்புழு உரம், கொஞ்சம் அந்த சாம்பல், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தோன்னே திருப்பி இது வளர ஆரம்பிச்சிச்சு. இனி நமக்கு இது தேவைப்படும் போது எண்ணெய் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம வீட்டில் வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். நான் அது கூட அலோவேரா, அப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி செம்பருத்தி பூ, இந்த மாதிரி சில மூலிகைகள், நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெய் காய்ச்சிருவேன். அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன், அதை பாருங்கள். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட இது வைக்கலாம். சின்ன பாட்டு போதும். இந்த மாதிரி வச்சு இது பண்ணுங்கள். இதோடைய விதையை நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வளர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.